ஜென்ராம் சார், உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். திமுக கூட்டணியிலிருந்து கட்சிகள் வெளியேறுவாங்க, அவங்கெல்லாம் பாஜக கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு அகில இந்திய பாஜகவுடைய தலைவர் ஜே.பி. நட்டா வந்து பேசுகிறார். அதிமுக திமுக கூட்டணி உருவானதுலேருந்து வந்து முதலமைச்சர் ப்ரெஷரோட இருக்கிறாரு அப்படின்றாங்க டாக்டர் தமிழிசை. நாங்கள் வந்து ஒரு ப்ளஷர் கூட்டணி அப்படின்னு வேற சொல்கிறாங்க. எல்லாரும் சிரிக்கிறீங்க இந்த கொஸ்டினை நான் சொன்னோனி. ஜென்ராம் சார், உங்களுடைய பதில். இல்ல, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்து எந்த கட்சிகள் வெளியில வரும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறாருன்னு தெரியல. காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியிலிருந்து வெளியில வந்து பாஜக கூட்டணியில சேரும்னு எதிர்பார்க்கிறாரா, இல்ல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற கட்சிகள், IUML இவங்கெல்லாம், அல்லது மனிதநேய மக்கள் கட்சி இவங்கெல்லாம் வரணும்னு எதிர்பார்க்கிறாங்களா, விடுதலை சிறுத்தைகளை எதிர்பார்க்கிறாங்களே? இவங்க எல்லாம் வந்து ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டை வந்து ரொம்ப தெளிவாக வெளியில சொல்லி அதன்படி அரசியல் நடத்திட்டு இருக்கிறவங்க. இவங்களையெல்லாம் வந்து வெளியேறுவார்கள், அவர்களை எல்லாம் வெளியில வேற எங்கேயும் போக விடாம நீங்க பிடிச்சு உள்ள போடுங்க அப்படின்னு சொல்றது மாதிரி ஒரு வினோதமான ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. ஒருவேளை எல்லாருக்கும் ஒரு விலை உண்டு, எல்லாருக்கும் ஒரு வழக்கு உண்டு, எல்லாரும் ஒரு அடக்குமுறைக்கு பயப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு பொதுவான தியரியில இந்த கட்சிகள் எல்லாவற்றையும் இந்த கூட்டணியிலிருந்து வெளியேற்றி விடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. அப்படிலாம் அவங்க எதிர்பார்த்தாங்கன்னா நிச்சயமாக அது நடக்காது அப்படிங்கிறத பல முறை பார்த்துருக்கிறோம். 2024 மக்களவை தேர்தலுக்கு முன்னாலேயே இதே போன்றதொரு கருத்தை வந்து பறக்க விட்டுக்கிட்டே இருந்தாங்க. விடுதலை சிறுத்தைகள் வெளியில வந்துடும், விடுதலை சிறுத்தைகள் வெளியில வந்துடும், காங்கிரஸும் வெளியில வந்துடும் அப்படின்னு, காங்கிரஸும் விடுதலை சிறுத்தைகளும் வந்து அதிமுகவோடு கூட்டணி அமைக்கும் அப்படின்லாம் திரும்ப திரும்ப சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஆனா எந்த காயும் எங்கேயும் நகரல. அது அப்படியே 2018 இருந்து போராட்டங்களின் ஊடாக கட்டப்பட்ட அந்த ஒற்றுமை, அந்த அணிக்குள்ள ஏற்பட்டிருக்கிற ஒற்றுமை இன்னும் தொடர்கிறது. தொடர் வெற்றிகளுக்கு பிறகும் இப்படி ஒரு பீரியட் வந்து இதுவரைக்கும் அரசியல்ல இருந்திருக்குமான்னு தெரியல. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் வந்து அந்த விஷயத்தை இங்கு நடத்தி காட்டியிருக்கிறார். தொடர்ந்து 2 சட்டப்பேரவை தேர்தல்கள், ஒரு மக்களவை தேர்தல் நடத்தி, ஒரு 2 மக்களவை தேர்தல், ஒரு 2 சட்டப்பேரவை தேர்தல் இப்ப நடத்தி காட்டியிருக்கிறாரு. இதேதான் தொடருங்கிறதுனால 2 சட்டப்பேரவை தேர்தல்கள்னு நான் சொல்றேன். அந்த ப்ரெஷர்லாம் வந்து பாஜகவுக்கு ப்ளஷரா தான் இருக்கும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அது ஒரு ப்ளஷர் கூட்டணி, பாஜகவுக்கு ப்ளஷர் தான். ஏன்னா அவங்க அதிமுகவை அப்படியே கொத்தா தூக்கிட்டு போயிட்டாங்க. பிரிச்சு கொண்டு போவதற்கு பதிலாக முழுமையாக கொண்டு போயிட்டாங்க. அதனால அவங்களுக்கு ப்ளஷர் இருக்கலாம். அதிமுகவுக்கு ப்ளஷர் இருக்கா, ப்ரெஷர் இருக்காங்கிறத கேட்கணும். ஏன்னா நீங்க இந்த கூட்டணி உருவான நாள்ல இருந்து, அமித்ஷா இங்கு வந்து அறிவிப்பு கொடுத்த நாள்ல இருந்து இது நாள் வரைக்கும் நிகழ்ச்சி நடத்திருக்கிறீங்க. இந்த பிஜேபி அதிமுக கூட்டணி தொடர்பாக நீங்க நடத்திய நிகழ்ச்சிகளுக்கு அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வமான பிரதிநிதிகள் வந்து சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக இந்த கூட்டணியில் நாங்கள் மகிழ்கிறோம், எங்களுக்கு வெற்றி உறுதி அப்படின்னு உங்ககிட்ட பேசியிருக்கிறாங்களா? இல்ல அதிமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய அரசியல் விமர்சகர்களையும் சொற்பொழிவாளர்களையும் வச்சு நீங்க நிகழ்ச்சி நடத்துறீங்களா அப்படிங்கிறத நீங்க பாத்தீங்கன்னாலே அந்த கட்சிக்கு ஏன் தயக்கம்? அதிகாரப்பூர்வமான பிரதிநிதியை இந்த கூட்டணி தொடர்பாக பேசுவதற்கு அனுப்புறதுல என்ன தயக்கம்? ஏன் அது நடக்க மாட்டேங்குதுங்கிறது எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் இப்ப இடையில நடந்ததானாலும் தெரியாது. ஆனா இல்ல, EPS தொடங்கி முன்னாள் அமைச்சர்கள் வரைக்கும் இந்த கூட்டணி வந்து உடன்பாடோட நடந்த ஒரு கூட்டணி தான். எங்களை யாரும் மிரட்டல, நாங்க வந்து இது மனம் வந்து தான் இந்த கூட்டணிக்குள்ள போயிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா EPS கிட்ட வந்து அமித்ஷா பேசிய பிறகு அவர்கிட்ட கேட்டப்ப எல்லாத்தையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே சொல்லிவிட்டார்னு சொல்ற அளவிற்கு தன்னுடைய கருத்தையும் அவரே பேசிட்டாருங்கிற அளவுக்கான ஒரு கருத்தை முன்வைக்கும் பொழுது அது அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அலையன்ஸ்க்கான ரேப்போ, அது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அவங்களுக்குள்ள ஒரு பில்டிங் உள்ள ஒரு ரேப்போ அப்படிங்கிற மாதிரி அதை பார்க்கலையா நீங்க? அது ஒரு கனெக்டிவிட்டியா நீங்க பார்க்கலையா? நீங்க சொல்வதற்கு முன்னால அவங்க அந்த அறிவிப்பு வந்த உடனேயே 2 பேரும் மகிழ்ச்சியாக அந்த கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள்னு நம்புவதற்கு விரும்பிய நபர்கள்ல நானும் ஒருத்தன் தான். ஆனா முதல் நாள் எதுவுமே பேசாம சிரிச்சுக்கிட்டே கைகட்டி இருந்துட்டு அடுத்த நாள் வந்து
இந்த கூட்டணி ஆட்சி பற்றி லேசா முணுமுணுப்பு வெளியில விட்டார்ல, அது அது வந்து அவருடைய மனதில் இருக்கிறதெல்லாம் அமித்ஷா பேசினாருங்கிறதுக்கான பொருளா அது? கூட்டணி ஆட்சியில உங்களுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடுகளை அதிமுகவினர் வெளிப்படுத்த தொடங்கிட்டாங்க. மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம்னு நடத்தும் போது எல்லாமே கூட்டணி குறித்து மோசமாக வெளியில் பேசிவிடக் கூடாது என்ற அறிவுறுத்தல் செய்யப்பட்டது அப்படின்னு செய்திகள்ல பார்க்க முடியுது. அப்ப எதுக்கு அந்த தேவை ஏன் வருது? இன்னும் கேடஸ் லெவல்ல இருக்கக்கூடியவங்க அந்த மாதிரி முடிவுக்கு வந்த மாதிரி தெரியல. அதே சமயத்துல அந்த கூட்டணி ஏற்பட்ட நாள் முதல் ஆதரவாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பேசிய நமது நண்பர்கள் சிலர் கூட உடனடியாக அதுக்கு மாறான கருத்துக்களை வெளிப்படுத்தியதையும் பார்க்க முடியுது. அப்படின்னா அந்த கூட்டணி அந்த அமைப்புக்குள்ள அல்லது அமைப்புக்கு உடனடியாக வெளியில இருக்கக்கூடிய வட்டத்துக்குள்ள அவர்கள் விரும்பிய விளைவை ஏற்படுத்தவில்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அதனாலதான் முதலமைச்சர் மீண்டும் மீண்டும் கட்சிக்குள்ள இன்னும் சில அதிருப்தி இருக்கு. அது அதிருப்தி ரொம்ப காமன். அது நம்ம ரொம்ப காலமா பேசிட்டு இருக்கிறோம். கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடியவர்கள், கொஞ்சம் சவுத்துல இருக்கக்கூடியவங்க, இவர்களுக்கு தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி தேவை என்று அதிமுகவுக்குள்ள விரும்புறாங்க. சிட்டில இருக்கிறவங்களோ அல்லது வட மாவட்டங்களில் இருக்கக்கூடியவங்களோ, டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடியவங்களோ, மத்திய மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்களோ அதிமுகல பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறவை விரும்பியவர்கள் இல்லை. அதனால அந்த கிளாஷ் இருக்கு. ஏன்னா கோவையில திரும்ப ஜெயிக்கணும்னா பிஜேபியோட கூட்டணி வேணும்னு ஒரு கட்டாயம் வந்து அதிமுகவுக்கு இருக்கக்கூடும். அதனால அங்க இருக்கக்கூடிய அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அவர்கள் வெற்றி பெறுவதற்காக இந்த கூட்டணியை நோக்கி தள்ளிட்டாங்க. அப்படி எடப்பாடி இந்த முடிவை எடுக்கவில்லை என்றால் அவர்கள் வெளியில் போவார்களோ என்ற அச்சம் வந்ததுனால கட்சியை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலையில எடப்பாடி பழனிசாமி அந்த முடிவை எடுத்திருக்கிறார்னு தான் புரிந்து கொள்ள முடியுது. கைப்பற்றிய அதிமுக தலைமையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இல்ல, அவங்க சொல்ற இரண்டு காரணங்கள் இருக்குல்ல. ஒரு காரணம் வந்து அதிமுகவுடைய ஓட் பேங்க், பாஜகவுடைய ஓட் பேங்க் போன தடவை தனிச்சு நின்னதுனால, ஸ்பிளிட் ஆனதுனால டிஎம்கே கூட்டணி வெற்றி பெற்றுருச்சு. இப்போ நாங்கள் ஒன்றா நின்னா பல தொகுதிகளில் நாங்கள் வந்து வெற்றி வாய்ப்பு அவங்க இலக்க நேர்ந்திருக்கோம், எங்கள் 2 பேரோட ஓட் பேங்க்ஸையும் கூட்டினான்னு ஒரு வாதம் வச்சு அதன் அடிப்படையில் இந்த கூட்டணி கால்குலேஷன் ஒரு அரித்மெட்டிக்கு கூட்டணி அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க இல்லையா? அதற்குள்ள உள்ள பொருள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்ல அது அவங்க போடுற ஒரு தப்பான கணக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது கூட்டணியில சேர்ந்து நின்றுருந்தா 2019 சேர்ந்து தானே நின்னாங்க. போடி தவிர எதுவும், தேனி தவிர எதுவும் ஜெயிக்கல தானே. 38 தொகுதிகளையும் திமுக கூட்டணி தானே வெற்றி பெற்றது. எங்கே அவங்க சேர்ந்து இருந்து பல 10 தொகுதிகளை வரைக்கும் எங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க? இல்ல. ஆக அவங்க 2 பேரும் சேர்ந்தா அதிமுகவுக்கு விழுந்த இந்த வாக்குகள் விழுந்திருக்காது. பாஜகவுக்கு போன வாக்குகளும் பாஜகவுக்கு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால அந்த அந்த வாய்ப்பு இல்லை. அப்படி அவங்க சேர்ந்து இருந்தால் வெற்றி பெறுவோம்னு கூட்டல் கழித்தல் கணக்குகளை வச்சு போடுறது வந்து வெற்றி தராது அப்படின்னு நினைக்கிறேன். அவருக்கு முன்னால பிரச்சனைகள் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற நாள் முதல் சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் தோல்வியை தழுவிக் கொண்டிருக்கிறார். அதனால ஏதாவது ஒரு இடத்துல குறிப்பிடத்தக்க வெற்றியாவது, முழு வெற்றி இல்லாட்டாலும் குறிப்பிடத்தக்க வெற்றியையாவது காட்ட வேண்டிய ஒரு நெருக்கடி இருக்கு. அதனால புலிக்கு பயந்தவங்க எல்லாரும் என் மேல வந்து படுத்துக்குங்கன்னு சொல்ற மாதிரி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் எல்லா கட்சிகளும் எனது தலைமையில் அணிதிரளுங்கள் அப்படின்னு ஒரு முழக்கத்தை வச்சுட்டு காத்திருக்கிறாரு. அது அவருடைய காத்திருப்பு திமுக கூட்டணி ஒரு கணிசமான வாக்கு வங்கியை வச்சிருக்கிறாங்க. அது கடந்த ட்ராக் ரெக்கார்டு பார்க்குறோம். ஆனால் இந்த முறை எப்படி வரும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. போன சட்டமன்ற தேர்தலில் பெற்றது இந்த முறை கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொரு பக்கம் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைக்க போற கட்சிகள், இப்போ தேமுதிகவோ அல்லது பாமகவோ உள்ள வர்றாங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும்? இல்லை விஜய் மற்றும் நாம் தமிழர் இப்படி இந்த வாக்குகள் இருக்கும் பொழுது வாக்கு வங்கி அடிப்படையில் எந்த கூட்டணி பலமான கூட்டணியாக இருக்கும், யாருக்கு இதில் வந்து ஸ்விங் வரும் அப்படின்னு கணிக்கிறீங்க? இது டூ இயர்லி தான் இருந்தாலும் இந்த கூட்டணி இப்படி தொடர்ந்தால் எப்படி வரும்னு நீங்கள் பார்க்குறீங்க?
எல்லாரும் வருவார்கள் என்று ஒரு நம்பிக்கையை விதைத்து ஒவ்வொருவராக வர வர அந்த கூட்டணி வலிமை அடைகிறது, வெற்றி பெற்று விடுங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் முயற்சி செய்யுது. ஆனா யாரெல்லாம் அங்க போவார்கள் அப்படிங்கிறதே இன்னும் பெரிய கேள்விதான். அப்படியே போனாலும் தேமுதிகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஏற்கனவே அந்த கூட்டணியில இருந்தது தான். மக்களால் திமுக கூட்டணியால் மக்கள் ஆதரவோடு முறியடிக்கப்பட்ட கூட்டணி தான் அது. புதிதாக வந்த ஒருவர் தான் அதே கூட்டணிக்குள்ள போய் சேர்ந்தார் என்றால் என்ன விளைவு வரும் அப்படின்னு யோசிக்கணும்னு நீங்க கேட்கிற கேள்வியிலேருந்து நான் புரிந்து கொள்கிறேன். அதுவும் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை அவர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் பிரித்துக் கொள்வார்கள் என்ற வகையில தான் நான் பார்க்கிறேன். அதுல 1% 2% வேண்டுமானால் கூடலாம். வெற்றியை தீர்மானிக்கும் அளவுக்கு அந்த அந்த எல்லாருடைய எண்ணிக்கையும் சேர்த்தா கூட வராது. ஏன்னா அந்த வாக்குகள் அவர்களில் ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அதனால திமுக கூட்டணியிலிருந்து வாக்குகள் போவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. மாறாக திமுக ஆட்சியின் காரணமாக அதிமுகவுக்கு வாக்களித்த பொதுமக்கள் ஒரு கெமிக்கல் சேஞ்சுக்கு உள்ளாகி திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய நிகழ்வுகள் எதிர்பார்க்கலாம். அதனால நீங்க தனியாக வந்தாலும் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்ற மாதிரி தான், அது தனியாக நீங்கள் தேர்தலுக்கு வந்தாலும் சரி, கூட்டணியாக வந்தாலும் சரி, மெகா கூட்டணியாக வந்தாலும் சரி, நாங்கள் அதை ஒரு கை பார்ப்போம், வெற்றியை நாங்கள் பெறுவோம், மக்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதுன்னு முதலமைச்சர் சொல்றதை தான் நானும் சரியான கருத்தாக ஏற்றுக்கொள்கிறேன். பேசலாம்.